வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மற்றும் டெட் தேர்வு குறித்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர்களின் சிறப்பு தகுதி தேர்வு சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அறிவிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற அறிவிப்படி பணியில் இருக்கும் மூத்த ஆசிரியர்களுக்கு 6 வாரத்திற்குள் சிறப்பு தேர்வு நடத்தப்பட வேண்டும். இப்போ போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசிரியர்களுக்கு அடுத்த 6 வாரத்தில் கண்டிப்பாக சிறப்பு தேர்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும். மூத்த ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் 2 சிறப்பு தேர்வுகளை எழுதும் வாய்ப்பளித்த பிறகு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருச்சுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டு வரக்கூடிய அபாயத்தில் இருக்கும். ஸோ ஒரு ஆச்சரியத்தில் இருக்கும், ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது. கண்டிப்பாக சிறப்பு டெட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டெட் தேர்வுலேயே ரிசல்ட் வெளியிடல. இதில் எங்கெங்க சிறப்பு டெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக சிறப்பு டெட்டுக்கு உண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது மக்களே. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 இல்லைனா 2ஆம் தேதிக்கு முன்னே சிறப்பு டெட்டோடைய ரிசல்ட்டு தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தயாராகிக்கோங்க. சிறப்பு டெஸ்ட்டு அது மட்டுமே கிடையாது, இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வில் டெட்டில் அதோடைய ரிசல்ட்டில் ஃபெயில் ஆனவங்களுடைய லிஸ்ட்டும் சிறப்பு பட்டியல் இருக்கும். அப்போ கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் நமக்கு எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வாரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் நிச்சயமாக நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் எல்லோருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடச்சிருச்சுங்க. என்ன சார் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவை அரசு கொடுத்துட்டாங்க. நேற்றே நமக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 மார்க்குக்கும், எஸ்சிஎஸ்டி பார்த்திங்கன்னா 60 மார்க்குக்கும் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 2 தாள் 2ல் 145 கேள்விகள் தவறு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு தவறு அப்படின்றது இன்னும் ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்தால் தான் தெரியும். ஃபைனலான ஆன்சர் கீஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிடலைங்க. விரைவில் பொறுத்து நம்ம பார்க்கலாம். போனஸ் மதிப்பெண்கள் 1 இருந்து 5 வரைக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க. இவர்களுக்கு எப்போ பணி நியமன ஆணைகள் வெளியாகும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 1 வாரம், இந்த பிப்ரவரி 10 நாட்கள், இன்னும் ஒரு 10 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஜனவரி தான் டெட்லைனை நம்ம வச்சோம். ஆனால் ஜனவரி வாய்ப்புகளே கிடையாது, முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி அதிகபட்ச டெட்லைன் அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம சொல்லலாம். பிப்ரவரி 10க்குள்ளார இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் அனைத்தும் நடந்து முடிஞ்சிடும். அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் மீதி இருக்கிற செலக்டட் கேண்டிடேட்டுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு செகண்ட் சீவ் லிஸ்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடக்கிறதுக்கு பொறுத்தது நாம் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியருடைய டெட் ஆசிரியருடைய பாஸ் மதிப்பெண் குறைப்பு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கருதப்படுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஹாப்பியாக இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த புதிய அரசாணைகளை எப்போ வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 தேர்வுலேருந்தே நடைமுறை வந்துருச்சுங்க. அதனால் கவலையை விடுங்க. ஸோ அடுத்த நியமன தேர்வு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் ஆகும். ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்து விடுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.